ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு தக்காளி குஸ்கா தான் பார்க்க போகிறோம். ப்ளெயின் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரவும் நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்ச தக்காளி, நான் இந்த தக்காளி அரைச்சி சேர்க்குறேன். ஒரே ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுருண்டு வர அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருந்துச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி சூப்பராக அப்படி தம் போட்ட மாதிரி இருக்குன்னு தெரியும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.